சரி, நீ துவங்க. நவீனம்தான். அருமை. பாப்போம். ஓ, நல்ல குண்டம். இவ தந்துக்குரு இரு. அவை ஒன்றுமே சரியாக நகர்வதே இல்லை. அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லாம் தெளிந்து விட்டது. அவை சாக்லேட்டால் தான் செய்யப்பட்டுள்ளது. ஹூரே! ஜூலி, பாரேன். நான் இதை அகற்றிக் கொள்கிறேன். பயப்பட வேண்டாம். இது சாக்லேட்டே. மிகவும் சுவையாகவும் உள்ளது. ஜூலி பயந்து விட்டாள். அதனால் அவளை அவ்வளவாக விட்டு விடலாமே. நான் எனது கொசுகர்களுடன் சரியாக இருப்பேன். நான் இது கனவில் கண்டேனா, இல்ல நிக்கோல் உறும்புகளை சாப்பிடுகிறாளா? வாங்க, இது உன் டர்ன். சுவை. ஓ, என்னை காப்பாற்று. வாங்க ஜூலி, இங்கே வந்து அதை திறக்க. என்ன? இத நம்பால முடியும். இந்த இரக்கமற்றவையிலிருந்து என்ன காப்பாற்றுங்கள். அவை உண்மையானவை மற்றும் நீங்கள் அவற்றை சாப்பிட வேண்டும். ஓ, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. அவை கடிக்குமா? நீங்கள் நல்லா இருக்கிறீர்கள். அது மிகப்பெரிய தாக்கம். நீங்கள் கிண்டல் பண்றீங்களா? இல்ல, அது பாரு, அவன் இருக்கான். அது மேலானதா? இல்லை 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 இல்லை, நான் நினைக்கிறேன். புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். இங்கே மேசை இதோ. தொடங்கு. அழகா, எனக்கு புரிஞ்சிச்சு. ஜூலி, உன் புகைப்படத்தை எடுக்கலாமா? சிரிச்சுக்கோ. கொஞ்சம் சூடாக இருக்கிறது. ஆஹா, அற்புதம். உன் படம் இதோ. அசிங்கம். இது ஒன்னே காமெடி. என்ன? இதுதான். என்னால் மன்னிக்கவும். ஏ, நீ என்னை பணத்துக்கு எனக்கு காட்டுங்க. அது பல சோகம். எனக்கு பிடிக்கவில்லை. ஆண்டியா, நிக்கோல், நாம கூடிய புகைப்படம் எடுக்கலாம். அவள் பார்க்காமல் இருக்கும்போது நான் முகமூடி போட்டுக்கண்டு பயமுறுத்தி விடுவேன். அருமை. பார்ப்போம். அப்பா, அவர்களுக்கு வேறு யாரும் ஒரு இளம் பெண் இருக்க முடியாது. அது நக்கலானது. பைத்தியம் என்றால் என்ன? தலையை திறந்து பார். வாவ். ஆஹா, எனக்கும் ஒரு கேமரா இருக்கு. வாழ்த்துகள். ஆனால் சுவையான பல அளவுக்கு கெட்டு. சரி, தெளிவாக இருக்கிறது. ஆம், இது சாக்லேட். ஓ, பாருங்கள். நான் பிளேட்டின் படத்தை எடுத்தேன். அது சாக்லேட் நிறமாகி விட்டது. அது செம்ம செம்ம. அதை எப்படி போடுவீர்கள்? எனக்கு மிகவும் பிடிக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. எனக்கு ட்ரீட் கொடு தயவு செய்து. என்ன? முடியாது. அதை நொடியில சாப்பிடி விடுவேன். பார்ப்போம். எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்னும் ஒரு கேமரா உள்ளது. ஏய், அதை திருப்பி கொடு. நான் சொன்னேன், திருப்பி கொடு. எங்கள் மேசை இப்போது சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்கிறது. அது நம்ப முடியாததானது. அற்புதம். ருசியானது. முதலில் போகலாமா? ஏ அப்பா, இது ஒரு மேஜிக் லாம்பு. பாரு ஜூலி, நான் இதை தேய்த்தால் என்ன நடக்கும் என ஆச்சரியமாகிறேன். நம்ம பேசாம எந்த லெவலுக்கு பண்றோம்? அது எங்கே? என்ன? அவர்கள் உள்ளே நிற்கின்றனர். அருமை. எவ்வளவு சுவையான உணவு. எங்கள் நிகோல், அதை எனக்கு கொஞ்சம் கொடுப்பியா?
உனக்கு உன் இடத்தில் இருக்கிறது. சரி, என்னிடம் உண்மையாக உள்ளது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. சரி, அதை நான் திறப்பேன். சின்ன பரிசு தாளம் கொஞ்சம் வாங்கி ஏற்படும் என்ன? சக்க வாங்களே, நான் சக்தி வாய்ந்த கல்ப விருட்சம். 3 விருப்பங்களை சொல்லுங்கள். ஹலோ, 3 ஆசைகள் கேளுங்கள். ஓ ஆமாம், எனக்கு நிக்கோல் மாதிரி சாக்லேட் விளக்கு வேண்டும். என்ன? என்ன? அது செய்யப்படும். ஹே, நீ எங்க போன? விளக்கு எங்க? குட்டீஸ் இல்ல. கேரட். ஆமா. அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கிறதே. ஓ ஓ, அதை பாருங்கள். இப்போது மிட்டாய் மழை குறுக்கிறது. அது ரொம்பவே குளுமையானது. அதை இப்போது நான் பருக போகிறேன். அட, இனிப்பு எல்லாம் முடிஞ்சு போச்சே. எப்படி இது? அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். என் விளக்கு கூட சாப்பிடக்கூடியதா இருக்கலாம். எழுதினே. ஓடுங்க. அப்படியா? இப்போது நான் 100 விழுக்காட்டு திருப்தி அடைந்திருக்கிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், நானும் திருப்தியாக இருக்கிறேன். 3. சரி, 2. ஓ மை காட். நான் மிகவும் அதிர்ஷ்ட குறைவானவன். ஏண்டா நீங்களா மீண்டும் வந்திருக்கிறோம்? நீங்கள் தான் முதல் ஒருவர். இல்லை, நீதான். சரி, கல், காகிதம், கத்தி. ஆமாம், நான் இதை பொறுத்தே சாப்பிட விரும்பவில்லை. இதை செய்யலாம். எப்படி? வாவ், என்ன இது? இது சாக்லேட். அப்புறம் சூப்பர். பாருங்கள், உள்ளே சாக்லேட் இருக்கிறது. அருமையானது. ரொம்ப பெரிது. ருசியாக இருக்கிறது. இப்போது உங்கள் முறை. பாருங்கள், நான் சாக்லேட்டை மிக விரும்புகிறேன். ஓ, ஒரு நிமிஷம், இது சாக்லேட் இல்லை என்று நினைக்கிறேன். ஓ, நம்முடனே சமையலறைக்கு செல்ல வேண்டும். இது அவர்களின் ஃப்ரிட்ஜ். பழுது இங்க பண்ணி கிடக்குது. அது போதும், நான் போதும் என்கிறேன். நன்றி நிக்கோல். பத்திரமாயிரு. திறந்து பாரு. ஓ, என்ன ஒரு அழகான நாய். அது ஒரு இனிய குருவி. ஜூலி, எங்களின் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும். சிஏ ஷீப்ஸ். இது மிக குளிர்ந்தது. நீ பார்க்க விரும்புகிறாயா? பார்ப்போம். எனக்கும் ஒரு நாய் கிடைத்தது. வணக்கம் நண்பா. உனக்கு எலும்பு வேண்டுமா? உனக்கு இதை நிச்சயமாக பிடிக்கும். அது வித்தியாசமாக இருக்கிறது. அவனுக்கு பசிக்கவில்லை. நாம் விளையாடலாமா? தொடாத. போ. உங்களுக்கு இந்த பொம்மை எப்படி இருக்கிறது? உளம் எனலாம். உங்கள் விடிவு வருகை. இது வேலை செய்யவில்லை. இது ஏன் இத்தனை இனிய வாசனையாக இருக்கிறது? தெளிவாகவே தெரிகிறது. இது சாக்லேட்டால் செய்யப்பட்டது. எப்படி நான் யூகிக்கவில்லை? சுவையாக உள்ளது. ஐயோ, எதுக்கென்றதை பார்த்தீர்கள்? நாயை சாப்பிடுகிறார்கள். ஈவல் ஜூலியுடன் அவருடைய நீங்கள் எங்கே மகன். போகிறீர்கள்? உன்னை பார்த்து நான் பயப்பட்டிருக்கிறேன். என்ன? ஓ, மன்னிக்கவும். ஒரு நகைச்சுவையான வணக்கம், மனிதன். நிகோல். பரவாயில்ல. ஆஹா, என் பிளேட்டில் மலமோ.
அந்த கொடுமையான ஈக்கள் அவை எல்லா இடமும் இருக்கின்றன. விரைவாக இங்கே வா, நமக்கு ஒரு அவசர நிலை உள்ளது. சரி, வணக்கம். இது அனைத்து தயாராக இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் நான்? ஸ்மையர்ஸ் நேஷன் கேட். நான் மாமியில் எடுக்க ஒரு சிறு பையை எடுத்து வருகிறேன். இது உன்னை இனி தொந்தரவு செய்யாது. நன்றி. ஆம், வணக்கம். நிக்கோல், பொன் பாக்கம். நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, இனி என்ன செய்வது? நாம் சென்று பார்க்கலாம். பாவம். ஒரு நிமிடம் தருங்கள். இது உண்மையானது இல்லை. இது சாக்லேட். இதுவெல்லாம் சுமார்தான். நான் உனக்கு இதை சாப்பிட விட முடியாது. சரி, ஏதாவது முக்கியமானது. இதோ இந்த சாக்லேட் ரொம்ப சுவையாக இருக்கு. ஆஹா, அடடா, நான் இங்க இருந்து கிளம்புகிறேன். படிப்பேன். அருமை. ஜெஃப் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளார். ஸ்கிட்டில்ஸ் நீரூற்று எப்படி பலமாக ஜெய்வோம். கெட்ட முகத்தை கூர்ந்து பாருங்கள். நான் அவங்கள மிகவும் அவசனத்து பூச்சை போல நிறமுடையது மற்றும் கட்டப்படும். நான் பெண்ண வேண்டியது இனிப்புகளை அற்புத சக்தியுள்ள பர்கருடன் உருக்குவது மட்டுமே. ஓயிலா இதை பிடித்திருக்கிறதா? வாவ்! பாட்டிக்கு இதை போன்ற ஒன்றை உடனடியாக தேவை. இதை புரட்சிக்குரிய கட்டவெட்டின் முதல் எண்ணெய் திருத்துகிறது எங்கே? ஓ, அது நன்று. ஓ, சமையல்காரர், உங்களை அங்கே பார்க்கவில்லை. மன்னிக்கவும். அந்த தொப்பி உங்களுக்கு தொடர்ந்து அமைகிறது. நன்றி பாட்டி. நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பொருந்த புது சாகோலேட் தயாரிக்க உகந்த நேரம். பேத்தி இங்கே பசியாக இருக்கிறாள். ஓ, துப்பாக்கி கிணற்றை சாக்லேட்டில் விட சிறந்ததாக இருக்குமா என நினைக்கிறேன். இல்லையா? இது சிறியவள் இன்னும் சுவைத்ததில்லை என்பது கண்டிப்பாக. ஆனால் அவள் சுவை நுகர்த்தலை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். இதை பாருங்கள், காரமான ஒன்று. அது அவளுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியவில்லை. சரி, முயற்சி செய்வோம். என்ன, இது அதிகம் சூடாக உள்ளது. ஆம், எனக்கு ருசி பிடிக்கல. ஆனால் இது என் பந்தையை ஊற்றுவதற்கு உருக வைத்தது. சரி சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, நீங்க பாத்தீங்களா? நான் ஆகரண்மையான சாக்லேட் டோனட்டை சாப்பிட சந்தர்ப்பம் கிடைத்தது. இது மிகவும் அழகானது. வாவ், இந்த பிங்க பாருங்கள். இது போய்விட்டதா? இது சாக்லேட் இல்லை, ஆனால் மிகவும் சுவை மிகுந்தது. எனக்கு மிகவும் பிடித்தது. நான் செய்யும் குமிழ்களை பாருங்கள், மிகவும் வேடிக்கை. சரி, இது பாரம்பரியமானது. பால் சாக்லேட். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கு. நான் விரும்பியதுதான். வாய்ஸ், இந்த நிறங்களை பாருங்க. ஓ, முயற்சித்து பார்ப்போம். அதுவும் அற்புதம். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் மோம் பிடிச்சோம். எனக்கு இன்னும் வேண்டும். இந்த பாய்ச்சலை நான் என் வீழ்ச்சியாளரால நேரடியாக குடிக்க போறேன். வாவ், இது நம்ப முடியாத சுவையாக உள்ளது. வாவ், செஃப் வெற்றியாளர். மெர்சி புகு. ஆப்ஸ், என் ஹப்கேப் காயமடைந்தது. பாட்டி, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. இப்போது எனக்கு பிட்சா வேண்டும். மாமா மியா. ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். சரி. ஓ, நீங்க வெப்பில் இரும்பு கொண்டு மாவை வறுக்கலாம். கேசப் சேர்த்துக் கொள்ளவும். அப்படியே. பின்பு மேலும் சாலாமி, மேலும் சீஸ். இது சுவையாக இருக்கும். ஆம், என்ன? சரி, நீ ஏன் ப்ரோக்கோலியை பீட்சாவில் அதிகமாக சேர்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இது வெறும் சுவையானதாக அல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்ன அழகு! பாட்டியின் பீட்சா எப்படி இருக்குது? நான் சீஸை மறந்துட்டேன். யோஃப்,
எப்படின்னு தெரியல. ஃபீடு பண்ணப்படல. என்ன? எனக்கு ஒரு சிறந்த ஸ்வெட்டர் நான் எப்பவும் கண்காணிக்கிறேன். வர்றதில்லை. வணக்கம். பனீர் சாப்பிடுங்கள். ஆஹா, சரியாக இருக்கிறது. யாரும் என்னுடைய சிறிய ரகசியத்தை பார்க்கவில்லை என்றாலும் சரி, இங்கே அடுப்பு உள்ளது. நமது பீட்சாவை உடனே சூடாக்க போகிறோம். காத்திரு. சரி, அற்புதமான பீட்சா செய்ய நான் இத்தாலியிலிருந்து நேரடியாக பெப்பரோனி ஆர்டர் செய்கிறேன். மீதமுள்ளது திறமையின் விஷயம். ஆமாயா, அது செய்கிறது. பாருங்கள். ஓ ரபோஷா, இப்போ என் வாஃபில் கிட்டத்தட்ட பொழிந்துட்டேன். அப்படி இல்ல, எனக்கு அது நினைவு சரியான நேரம். நேரம் தட்டி வைக்க. ஓ, இது மிகவும் சூடாக உள்ளது. சரி, மேலே சில சாஸ் சேர்க்கலாம். மஸ்டர்ட் மற்றும் கேச்சப். எனக்கு அது இனி வேணாம். அருமை. சரி, இங்கே என் பீட்சா. ஓ இல்லை, அவர் உயிரோடு உள்ளாரா? என் ருத்ரியன் சமையல் கலைஞர். சரி, பிள்ளை இல்லை. மம்மா மியா, என்ன ஒரு கெட்ட கனவு. அப்பா, உன் வேலை முடிஞ்சிட்டதா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அருமையானது. இதோ உனக்காக செல்லமே. சரி, இங்க என்ன இருக்குது பாப்போம். ஓ, பல தேர்வுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பீட்சா சாப்பிடப்பட்டதா அல்லது ஏதேனும் இருக்கிறதா? சமையலர், இது என்ன? அதை சாப்பிட விருப்பமில்லை. ஆனால் பாட்டியின் பீட்சா, சரி, அதை சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, வேண்டாம். அதிலும் கோசு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். நிராசைதான். நான் அதனை உண்டாலும் இல்லை. என் சகோதரியின் பிட்சா மிகவும் நறுமணம் வீசுகிறது. பாருங்கள், அதில் ராக். மிக அருமையான சீஸ். எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. சகோதரி, நீ வென்று விட்டாய். உண்மையாவா? நன்றி. நீ சரியா எனக்கு பான்கேக் செலவாகுது? ஆம். எனக்கு மிச்சமா இருக்கு. அது சவால் இங்கு தொடங்க வேண்டும். நானாவிடம் எப்போதும் மாவு இருக்கும். இந்த சுவையான மாவை தயாரிக்க நமக்கு 400 கிராம் மாவு, ஒரு முட்டை, சிறிது பால் தேவை. மாவாய் தர ஏஜிஏ மிக்ஸே நம்பர் ஐடிஐ ஐலலே எங்க ரஸ்காய் வடுத்து ப்ரோ கேக் தொடங்கு. நான் தான் அவற்றை கரடி வடிவத்தில் செய்வேன். இதோ என் கரண்டி. இவற்றை பாருங்க, அவை ரொம்ப அழகா இருக்கின்றன. சில ஒலியில சாக்லேட் சேர்த்து மறுபுறமா திருப்புங்கள். அது தயார். அவை பரப்புரிதானே. எனது பேத்தி இந்த சுவையானவற்றை என் நிச்சயமாக காதலிப்பாள். மேலே சிறிது விஸ்வரூப கிரீம். மூக்கு கவசங்கள் மற்றும் பூஞ்சோறு. அப்பா, பாட்டி, நீங்கள் உண்மையிலேயே பேசுறீங்களா? இப்போது பான்கேக் மாவில் எதையும் வரையலாம். முழு பர்கரும் உருவாக்கலாம். நீங்கள் சவாலில் வெல்வதற்கு இன்னும் கற்பனை திறன் அதிகமாக வேண்டியதுதான். உனக்கு என்ன வேண்டும்? அற்புதம். ஓ கடவுளே. ஓ பேத்தி, வா, உனக்கு உதவுகிறேன். இது வாங்க. ஓ நன்றி பாட்டி. இப்போது நான் முகங்களையும் உருவாக்க போகிறேன். இந்த பான்கேக்குகளிலிருந்து ஒரு நகைச்சுவையான யூனிகார்னை உருவாக்க போகிறேன். மேலும் மிட்டாய் மற்றும் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். மேலும் கிரீம் மற்றும் வண்ணமயமான தூள்களை வைத்து முடியை வரைவேன். ஓ, அதை பார்க்க. இத பாரு அக்கா. ஸ்டே, இது முழுவதும் சிறப்பா இருக்கு. நீங்க இத்தனை அன்றியாயம் செஞ்சீங்க. நான் யூனிகார்னுடன் தொடங்க விரும்புகிறேன். அது ரொம்ப அழகா தெரியுது. பிடிக்கல. சரி, அழகான சிறிய கரடியர்கள். நான் உறுதியா பாட்டி அவற்றை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவை உண்மையில குளிர் சாதனமாகவும் சுவையாகவும் ரொம்ப காலா சாக்லேட் சூப்பரானவையா இருக்குன்னு நான் ரொம்ப உற்சாகமா உள்ளேன். எனக்கு முயற்சிக்க எஞ்சியது செஃப் ஹாம்பர்கர் மட்டுமே. இது மிகவும் நல்லா இருக்கு. அப்படியா? முடிவாகிவிட்டது. வெற்றி பெற்றவர் பாட்டி. ஜெயமா. ஓ நன்றி என் கடவுளே.
உங்களுக்கெல்லாம் நன்றி